ஹாய் வியூவர்ஸ், சுவையான ஸ்பைரல் பிங்க் சாஸ் பாஸ்தா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ தேவையான பொருட்கள்: ஒரு குடமிளகா, 1.5 கப் பால், 1½ டேபிள் ஸ்பூன் மைதா, 3 பல்லு பூண்டு, 2 டீஸ்பூன் பீஸா பாஸ்தா சாஸ், சீஸ், 1 கப் ஸ்பைரல் பாஸ்தா எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி விட்டு 2 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு போட்டுக்கோங்க. 2 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. இப்போ வாட்டர் இது போல் கொதி வரும்போது எடுத்து வச்சுருக்க 1 கப் பாஸ்தாவை அதில் போட்டு நல்லா கொதி வரையில் பாஸ்தாவை போடுங்க. இல்லைன்னா பாஸ்தா குழஞ்சி போயிடும். 3 நிமிஷம் வேக விட்டு வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பாஸ்தா பாக்கெட்டில் எவ்வளோ டைம் வேக சொல்லி கொடுக்குறாங்களோ அந்த டைம் மட்டுமே யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுத்துக்கோங்க. இப்போ பாஸ்தா 3 நிமிஷம் வெந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இது மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி இந்த பாஸ்தா வாட்டரையும் எடுத்து வச்சுக்கோங்க. நமக்கு இடையில தேவைப்படும். இப்போ இதை ப்ளைன் வாட்டரில் பாஸ்தாவை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்போ தான் பாஸ்தா ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்குங்க. அந்த 3 பல்லு பூண்டை இது மாதிரி சாப் பண்ணிக்கோங்க. பட்டர் மெல்ட் ஆனதும் சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்க கார்லிக்கை அதில் போட்டுக்கோங்க. ஒரு 3 நிமிஷம் கார்லிக்கை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரொம்ப செவக்க விட்டுறாதீங்க கார்லிக்கை. அதுக்கப்புறம் குடமிளகாவும் ஒரு 2 நிமிஷம் பரட்டி விடுங்க. எடுத்து வச்சுருக்க ஆல் பர்பஸ் ஃப்ளவர் மைதாவையும் போட்டு 2 நிமிஷம் பரட்டி விட்டு 1½ மில்கை ஊற்றி இது போல் கண்டினியூஸாக கட்டி பிடிக்காத அளவுக்கு நல்லா முதல்ல கலந்து விடுங்க. நல்லா கண்டினியூஸாக இது போல் கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா பாலில் மைதா எல்லாம் வெந்து ரெடியாக இருக்கும். 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி, 2 டீஸ்பூன் பீஸா பாஸ்தா சாஸ், 1/2 டீஸ்பூன் பீஸா சீசனிங், 1/2 டீஸ்பூன் பெப்பர், இப்போ நட்மக்கை இது மாதிரி ஒரு 1/4 டீஸ்பூன் இருக்கிற அளவு துருவி விட்டுக்கோங்க. நட்மக் அந்த அளவுக்கு வாசனையாக இருக்குங்க. பாஸ்தாவுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர். 1/2 கப் பாஸ்தா வாட்டர் ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை ஊற்றிக்கோங்க. இப்போ ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. 1 பிஞ்ச் சுகர் போட்டுக்கோங்க. எடுத்து வச்சுருக்க பாஸ்தாவை இதில் போட்டுக்கோங்க. இப்போ பாஸ்தாலாம் அந்த எசன்ஸ் இறங்குற மாதிரி ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ 1 ஸ்லைஸ் சீஸை அதில் போடுங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் க்ரீமியாக வேணும்னா இன்னொரு ஸ்லைஸ் சீஸ் கூட நீங்கள் போட்டுக்கலாம். சீஸ் மெல்ட் ஆகட்டும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ மேலே மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் சீஸ் மெல்ட் ஆகி கலக்கட்டும். இப்போ பிங்க் சாஸ் பாஸ்தா ரெடிங்க. ரொம்ப டேஸ்ட்டாக, க்ரீமியாக, ஸ்பைஸியாக, எல்லா சுவையோட ரொம்ப அருமையான பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் நீங்கள் எது வேணால் செஞ்சுக்கலாம். ஈவினிங் கூட செஞ்சு நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப க்ரீமி பாஸ்தா ரெடி. சுவையான க்ரீமி பாஸ்தா ரெடி. செஞ்சு பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள்.
இந்த பிங்க் சாஸ் பாஸ்தா அவ்வளோ டேஸ்ட்டாக க்ரீமியாக இருக்குங்க. நீங்கள் 3 விதமான கலர் குடமிளகாயும் இதில் போட்டதுனாலும் போட்டுக்கலாம். செஞ்சு பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள்.